இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் ஆளும்படி செய்வார். ஆமேன். இந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று. இது நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு விசுவாசிக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருவேளை நாம் நினைத்த காரியங்கள் நடக்காமல் போகலாம், நாம் தாங்கக்கூடாத பாரமாய் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும்போது அந்த விசுவாசம் நம்மை தைரியத்திலும் மகிமையிலும் அன்பிலும் வழிநடத்தும். உலகம் எதை சொன்னாலும், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், கர்த்தரின் மேல் வைத்துக்கொள்ள விசுவாசம் நம்மை தைரியத்திலும் மகிமையிலும் நடத்தும். இன்று நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போமா? மனிதரை அல்ல, கர்த்தரை மட்டுமே நம்புவோம். அவருடைய வார்த்தையின் மீது நிலைநிற்போம். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் மேல் எங்கள் விசுவாசத்தை நிலைக்க உதவி செய்யும், புதுப்பித்த உதவி செய்யும். நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்படாமல் தைரியமாக உம்மை பின்பற்ற கிருபை தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரையே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்யபடியாக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உன்னை ஆசீர்வதிப்பிலேயே ஆசீர்விப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஏதோ என்ன நோக்கி கூப்பிடு, அப்போ நானுக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரணங்களுக்கு அறிப்பை சொன்னீங்க ஆண்டவரே. மனம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடு, நானே விடுவிப்பேன், நீ என்னை மேம்படுத்தன்னு சொன்னீங்க ஆண்டவரே. வானம் பூமி ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகாத அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளையும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசைங்க பாதுகாத்து கொடுங்க. ஊழியக்காலுக்காக ஜெபிக்கிறேன். அநேக ஊழியக்கால்கள் வியாதி நிபுணமாக கஷ்டப்படும் தேவன் அறிவீர். அவளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசிகளை ஆசிரிங்க, பாதுகாத்து கொடுங்க ஆண்டவரே. அந்த வசனங்களை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். தேவையெல்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைகளை மூடி மட்டும் பாதுகாத்து கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.